ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். நம்மிடையே முன்னாள் வெளியுறவுத்துறை அதிகாரி நடராஜன் அவர்கள் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு நடராஜன், இணைப்பில் இருந்தமைக்கு மிக்க நன்றி. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்முடைய வெளியுறவு கொள்கை நேரு காலத்திலேருந்தே நான் அலைன்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஸ்ட்ரிக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் வரோம். இன்னைக்கு நடக்கக்கூடிய நடப்புகளில், அதாவது சர்வதேச அளவில் ஆல்மோஸ்ட் தனித்து விடப்பட்ட ஒரு நபராக புத்தின் இருக்கக்கூடிய நிலையில இந்தியா இவ்வளவு ஒரு நெருக்கம் காட்டுறது நமக்கு சாதகமான விஷயமா பார்க்கணுமா, இல்ல நமக்கு இதுல கான்சோ இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது இந்தியா ரஷ்யா உறவு பல பல பத்தாண்டுகள், அதாவது ஒரு எப்படி சொல்றது, ஒரு 70-80 ஆண்டுகளாக நம்மளுடைய உறவு தேனிக்கப்படுகின்றது. அந்த வகையில் நம்ம இந்தியாவும் ரஷ்யாவும் தொடர்ந்து பல துறைகளில், அது பாதுகாப்பு துறையாக இருக்கட்டும் அல்லது அணுசக்தி துறையாக இருக்கட்டும், எந்த துறையாக எடுத்தாலும் நமக்கு இரு நாடுகள் தரப்பிலும் உதவி செய்வது இந்தியா ரஷ்யா உறவு அப்படித்தான் இருக்கின்றது. இப்பொழுது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருடங்களுக்கு பின் இந்தியா வந்திருக்கின்றார். இந்த இப்போ வந்திருப்பது ஒரு முக்கியமாக கருதப்பட வேண்டும். ஏனென்றால் இப்போ நம்ம இந்த உலகத்துல ஜியோ பாலிடிக்ஸ் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கின்றது. அந்த நேரத்தில் நம்ம முதல்ல கூட ஷங்காயில அந்த தியான்ஜின் என்கிற இடத்துல சைனாவில் SCO சம்மிட் நடக்கும் பொழுதும் நமது இந்திய பிரதமரும் ரஷ்ய தலைவர் விளாடிமிர் புட்டினும் சந்தித்து பேசினார்கள். அப்பொழுது கூட நம்ம அந்த ரஷ்யா இந்தியா சைனா, அதாவது RICன்னு சொல்ற அந்த மாநாடு நடத்தப்பட வேண்டும் என்று அப்பொழுதும் வலியுறுத்தப்பட்டது. அப்படியெல்லாம் இருக்கிற நிலையில இப்பொழுது புட்டின் அவர்கள் இந்தியா வந்திருப்பது மிக முக்கியமாக சிக்னிபிகண்டாக கருதப்பட வேண்டும். ஏனென்றால் தற்சமயம், அதாவது இந்த ஆபரேஷன் சிந்தூர், இந்தியா பாகிஸ்தான் இந்த ஒரு 3 நாட்கள் போருக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு முக்கியமான தலைவர் இந்தியாவுக்கு வந்திருப்பது மிக மிக முக்கியமாக கருதப்பட வேண்டும். இந்த நிலையில் நாம் ஏராளமான ஒப்பந்தங்கள் செய்யவும் இருக்கின்றது. இன்று அவையெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணப்படும். அதுல முக்கியமாக ஒன்று சொல்ல வேண்டும் என்றால், அதாவது பை 2030 20-30 ஆண்டுகள் இந்த வரும்பொழுது $100 பில்லியன் ட்ரேட் ஆக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் இரு நாடுகளும் வேலை செய்ய போகின்றன. அதே போன்று இந்த எண்ணெய் இறக்குமதி, அத ரஷ்ய தலைவர் சொல்லிட்டாரு, நீங்க நாங்க எவ்வளவு வேணாலும் நாங்க கொடுக்க தயாராக இருக்கின்றோம் என்று. அதை இந்தியா எவ்வளவு தேவையோ அதை வாங்கி கொண்டு இருப்பார்கள் என்று நான் கருதுகின்றேன். இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இனிமேல் இதுக்கு முன்னாடி எல்லாம் டாலர்ல தான் அந்த பணமாற்றங்கள்லாம் இருந்தது. அத இப்ப இந்திய ரூபி அப்புறம் ரஷ்யாவோட ரூபிள், அதுலதான் நம்ம பேமெண்ட் எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் செய்ய போகின்றார்கள். விளாடிமிர் தலைவர் கூட ஒரு பெரிய பிசினஸ் டெலிகேஷனும் அவர்கள் கூட வந்திருக்கின்றது. அந்த பிசினஸ் டெலிகேஷனோட மீட்டிங் எல்லாம் இனிமேல் தான் நடக்க போகின்றது. இன்று அவர்கள் என்ன முடிவுகளை எடுக்க போகின்றார்கள் என்பதெல்லாம் இருக்கும். இது போன்ற நிறைய விஷயங்கள் இன்னும் இன்று சாயங்காலத்துக்குள்ள நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். நன்றி திரு நடராஜன், இணைப்பில் பல்வேறு தகவல்களை எங்களோடு பகிர்ந்தமைக்கு. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.